உலகந்தழுவி நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான். ஆனால் எங்களைத்தான் இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், தேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள். காவிரி நதிநீர் அவருக்கு, முல்லை பேரியாற்று நதிநீர் அவருக்கு, அவரவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் நாடு என்னாகும், இறையாண்மை என்னாகும், ஒருமைப்பாடு என்னாகும். என்னுடைய நிலத்தில் இருந்து வரும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கே என்று நான் நின்றால் என்னாகும். என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எனக்கே என்றால் அணுல என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும், வெடித்து சென்றால் சாவு தமிழனுக்கு. அப்படி அவரவர் வளம் அவரவருக்கே என்றால் தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும்? சொந்த நிலம், என்னுடைய பாட்டன் ஜம்புலிங்க முதலியார் சொந்த நிலம் 500 ஏக்கர் நெய்வேலியிலே. இந்த நாட்டுக்காக 500 ஏக்கரை விட்டு கொடுத்த ஒருத்தன் என் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். அப்படி யாராவது உண்டா? 50,000 தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். 50,000 அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்றால் சம்பளம் 50,000. பரம்பரை பிறக்கும் போதே செல்வந்தனாக பிறந்த ஒரு மகன் நாட்டின் விடுதலைக்காக சொத்தம்பட்டையும் வித்து மக்களின் மானம் காக்க கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன். செக்கெடுத்து சத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன் என்னுடைய பாட்டன் வ.உ. சிதம்பரம். எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில பேசும்போது வ.உ.சி, ம.பொ.சி, காமராஜர். ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும் போது பெரியார் என்று சொல்ல வேண்டும், தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்கிறீர்கள். யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நேர்மையின் நேர்வடிவம் கக்கன், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி, அப்படி யாராவது சொல்லதுண்டா? யாராவது நீங்க கேட்டதுண்டா? விவாதங்கள்ல பொது மேடைகள்ல ம.பொ.சி, ஏன் சிலம்ப செல்வர் ம.பொ.சி சொன்னால் நாக்கு சுருக்கிக்கிறோமா? நான்காம் தமிழ் சங்கம் தமிழ் வைத்தவன், கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையா கொடுத்த கொடை வள்ளல் என் தாத்தன், என் பாட்டன் பாண்டித்துறை தேவனுக்கு வள்ளல் பாண்டித்துறை தேவனுக்கு சிலை எங்கே? ஒரு வளைவுல சுற்று மரப்பாச்சி பொம்மை நெஞ்சு வச்சிருக்கான். பார்க்கும் போது நான் நெஞ்சு வெடிக்க. ஒரு தமிழ் மகனுக்கும் அடையாளம் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கான். அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரனின் வரலாறு, அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நீங்க பார்க்கிறது குருவை சாதி வெறியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் போதிக்க போகிறது.